ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலிட்டி தான். தெருவுக்கு தெரு வந்துடுச்சு இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி. ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கும் அந்த ஜாதகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இன்றைக்கி இல்லை அன்னிலேருந்தே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு சாரர் வந்துட்டு அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஸோ புதன் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதனை ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த புத்திர பாக்கியம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உடனடியாக கிடைக்கும். உங்களுக்கு திருநங்கைகளுக்கு வந்துட்டு ஒரு அமாவாசை இல்லை பௌர்ணமி இல்லை ஒரு புதன்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பச்சை புடவை வாங்கி அதில் வந்துட்டு வெத்தலை பாக்கு, பழம், கண்ணாடி வளையல், ஒரு காணிக்கை உங்களோட விருப்பம் ஒரு 20 ரூபா 50 ரூபா வச்சு திருநங்கைகளுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம், அடுத்து திருச்செந்தூர், இந்த 2 ஸ்தலத்துல போய் உங்களோட வேண்டுதலை ஆத்மார்த்தமா அவர்கிட்ட ஒப்படைங்க. இப்போ நம்ம திருவள்ளூர் பக்கத்துல புட்லூர் இருக்கு பாருங்க, அங்க அந்த அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில்ல நீங்க கணவன் மனைவி சம்மதமா போகணும். கணவன் மனைவி சம்மதமா போனீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் தருவாங்க. அங்க சிவன் கோயில் பக்கத்துல பச்சை அம்மன் கோயில் இருக்கும். அந்த பச்சை அம்மன் கோயில்ல வளையல் வாங்கி கொடுத்து தொட்டில் வாங்கி சாத்திட்டு வாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு மகப்பேறு உண்டாகும். எப்பயுமே அரமனசோட எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. டெடிகேஷன் சொல்லுவோம். ஆத்மார்த்தமா நீங்க அவங்க கிட்ட ஒப்படைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாகியம். இப்போ சில லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். கர்ப்பப்பை வளர்ச்சி இல்ல கர்ப்பப்பை ரொம்ப பெருசா இருக்கு, நீர்க்கட்டிகள் இருக்கு, கட்டிகள் இருக்குன்னு. சோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? இருக்கு மேடம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த காணொலியில பால உபாசகர் கார்த்திக் சார் இருக்காரு. இவர் ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதா தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த வகையில இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், குழந்தை பாக்கியம் ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா 10, 12, 15 இருந்தது. போய் இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப திண்டாட்டமா போச்சு. தெருவுக்கு தெரு ஃபர்டிலிட்டி கிளினிக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜோதிடரா நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல மேடம், நீங்க சொன்னீங்க பாருங்க, நீங்களும் பதிலே சொல்லிட்டீங்க. அதுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு இந்தியால வந்துட்டு 2 பிசினஸ் தான் ஒவ்வொன்று போகுது. ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெர்டிலிட்டி தான். தெருவுக்கு தெரு வந்துடுச்சு இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகர், டயபெட்டிஸ். ஸோ இது 2 தான் அப்பு. இன்னைக்கு அப்பு என்ன இந்தியாவுக்குன்னு கேட்டிங்கன்னா இது 2 தான் அப்பு. ஸோ அப்படி ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. ஃபெர்டிலிட்டி போக வேண்டிய அளவுக்கு கிடையாது ஆக்சுவலாக. என்ன பாதி பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு. இன்னொன்று இந்த இடத்துல மெயினாக பிளானட் வந்துட்டு அதோட பிளே ரோலை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணும். ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கும் அந்த ஜாதகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இன்றைக்கி இல்லை அன்னிலேருந்தே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு சாரர் வந்துட்டு அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஜாதகத்தில் இருக்கிற ஒரு பிளானட் பொசிஷன் தான் வந்துட்டு இந்த குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமாக துணை நிற்கும் உங்களுக்கு. அதுவும் நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தை தடை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ராகு, கேது, குரு. கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு குழந்தை தடை இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு புதன் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பார், புதன் ஆக்டிவ் இல்லாமல் இருப்பார். ஸோ புதன் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதனை ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த புத்திர பாக்கியம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் பெண்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் வந்துட்டு யாரு கூடனா நெகட்டிவாக இருப்பார். அதே போல் சுக்கிரன் வந்துட்டு பெண்களோட ஜாதகத்தில் வந்துட்டு சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இல்லை சுக்கிரன் செவ்வாய் வந்துட்டு நெகட்டிவோட பிளானட்டோட இருந்தாங்கன்னா கூட இந்த குழந்தை தடை வந்துட்டு தடை. அதே போல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது கூட ஒரு சில பிளானட் வந்துட்டு கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா கூட இந்த குழந்தைகள் தடை ஏற்படும். ஸோ இத்தனை பிளானட் வந்துட்டு பிளே ரோல் பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு. ஸோ இதுக்கு ஈஸியாக வந்துட்டு ரெமெடி எல்லாம் இருக்குது. ரெமெடி இல்லாமல்லாம் கிடையாது, உங்களுக்கு ரெமெடி இருக்குது. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார், ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து புதன் ஆக்டிவேட் பண்ணா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த ஆண் ஜாதகத்துல எப்படி சார் நம்ம ஆக்டிவேட் பண்றது? இல்ல மேடம், ஆக்சுவலா நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லுவேன், புதன் வந்துட்டு ரிலேட்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கை. புதன் வந்துட்டு எந்த நெகட்டிவ் பிளான், புதன் வந்துட்டு சூரியன் கூட இருக்கலாம், அஸ்தங்கம், சுக்கிரன் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தனியா இருக்கிறது ரொம்ப விசேஷம். பாக்கி எந்த பிளானட் கூட புதன் இருந்தாலும் புதன் வேலை செய்ய மாட்டாரு. புதன் அந்த பிளானட்டோட தான் வேலை செய்வார். எக்ஸாம்பிள், இப்ப புதன் ராகு கூட இருக்காருன்னா புதன் வந்துட்டு அவரோட வேலையை செய்ய மாட்டார், ராகுவோட வேலையை தான் புதன் செய்யறாரு. அப்ப புரிஞ்சிடுச்சிங்களா? சிம்பிள் சயின்ஸ் இது. அப்ப புதன் வந்துட்டு அந்த இடத்துல வேலை செய்யல உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், புதன் பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும். திருவெண்காடு போயிட்டு வாங்க. திருவெண்காடு போயிட்டு வந்து ஒரு பரிகார பூஜை பண்ணி, நிறைய குளம் இருக்காங்க, அந்த குளத்துல வந்துட்டு பரிகார பூஜை எல்லாம் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை பேரு உங்களுக்கு உண்டாகும். அதுக்கு அடுத்து திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க. திருநங்கைகளுக்கு வந்துட்டு ஒரு அமாவாசை இல்ல பௌர்ணமி இல்ல ஒரு புதன்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பச்சை புடவை வாங்கி அதுல வந்துட்டு வெத்தலை பாக்கு, பழம், கண்ணாடி வளையல், ஒரு காணிக்கை உங்களோட விருப்பம் ஒரு 20 ரூபா 50 ரூபா வச்சு திருநங்கைகளுக்கு கொடுங்க.
அதுக்கு கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா எமரால்டு மோதிரம் போடுங்க. ஏன் நாங்க வந்துட்டு இதுக்கும் ராசிக்கல் அப்படின்னு சொல்றோம்னா, நம்மளால டெய்லி போய் ஒரு சில பரிகாரமோ நவகிரகத்தையோ பார்க்க முடியாது. இப்போ புதனுக்கு உகந்ததுதான் மரகத பச்சை. அந்த மரகத பச்சை நீங்க போடும்போது நரம்புக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோ ராகுவோ கேதுவோ சனீஸ்வரரோ கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இதை விளக்கமா சொல்லல. நரம்புக்கு ஆண்களுக்கு நரம்புக்கு அதிபதி யாரு, இஷ்யூக்கு தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். ஸோ அந்த புதன் பகவானுக்கு உகந்த மரகத பச்சை எமரால்டு ரிங்கு நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்க எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். இது வந்து ஆண்களுக்கு சொன்னீங்க சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு. இப்ப பெண்களுக்கு எப்படி புதன் ஆக்டிவேட்? பெண்களுக்கு அதான் மேடம் சொன்னா, திருவெண்காடு போயிட்டு வாங்க. கண்டிப்பா திருவெண்காடு. ஆமா, திருவெண்காடு நீங்க போயிட்டு வாங்க. அதே போல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஒரு வாட்டி சுக்கிரஸ்தலம் கஞ்சனூர் வேண்டாம், நீங்க வந்துட்டு இதுக்கு போயிட்டு வாங்க, திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கமா? ஆமா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலே சுக்கிரஸ்தலம், உகந்த சுக்கிரஸ்தலம். ஸ்ரீரங்கத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸ்ரீரங்கம் போயிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தை போயிட்டு வந்துட்டு இன்னொரு வாட்டி வந்துட்டு திருச்செந்தூர் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க புத்திர பாக்கியத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம், அடுத்து திருச்செந்தூர். இந்த 2 ஸ்தலத்துல போய் உங்களோட வேண்டுதலை ஆத்மார்த்தமா அவர்கிட்ட ஒப்படைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு எங்களால திருச்செந்தூர் போக முடியல, ஸ்ரீரங்கம் போக முடியல அப்படின்னா அவங்க இந்த இடத்துல ஏதாவது கோயில் சொல்ல? நிறைய கோயில் இருக்கு மேடம். இப்போ நம்ம திருவள்ளூர் பக்கத்துல புட்லூர் இருக்கு பாருங்க, அங்க அந்த அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில்ல நீங்க கணவன் மனைவி சம்மதமா போகணும். கணவன் மனைவி சம்மதமா போனீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் தருவாங்க. அங்கே சாப்பிட சொல்லுவாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை. இது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூட்டி முக்கியம். ஒரு 5 வாரம் போயிட்டு வாங்க அந்த இடத்துக்கு, ஒரு 5 வாரம் விடாம. எந்த நாள் சார்? ஆக்சுவலா வந்துட்டு செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை வந்துட்டு உகந்தது மேடம். ஆக்சுவலா சொல்லுவாங்க ஒரு சில விஷயத்துக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மிக உகந்தது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க செவ்வாய்க்கிழமை. கிடையாது, செவ்வாய்க்கிழமை ஒரு அருமையான கிழமை தான். செவ்வாய் இல்ல வெள்ளிக்கிழமை வந்துட்டு புட்டலூர் போயிட்டு வாங்க. அவங்க அந்த எலுமிச்சம்பழ பரிகாரம் செய்வாங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பெண்களுக்கு மிக உகந்த ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமுல்லவாயில். திருமுல்லவாயில் பச்சையம்மன் கோயில் இருக்கு. இது வந்துட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பிறந்து வளர்ந்து என் கண் கூட 10 பேருக்கு நடந்திருக்கு. பச்சையம்மன் கோயில், சிவன் கோயில் பக்கத்துல பச்சையம்மன் கோயில் இருக்கும். அந்த பச்சையம்மன் கோயில்ல வளையல் வாங்கி கொடுத்து தொட்டில் வாங்கி சாத்திட்டு வாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு மகப்பேறு உண்டாகும். பச்சையம்மன் ஆட்டம் ஒரு வீரியம் மிக்கவங்க யாருமே கிடையாது. நான் தான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். என்னோட கேரியர்லயே நான் வந்துட்டு நான் அமைச்சு கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு மேல அந்த இடத்துல வந்துட்டு சக்சஸ் ஆயிருக்கு. எங்களோட உறவினர்களும் நான் சொல்லுவேன் இதுல. ஓகே சார், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை இல்லாததுக்கு வந்து சாபம் காரணம், உனக்கு தோஷம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஒரு மாதிரி பயமுத்தி விட்டுடுவாங்க இல்லையா? சோ இது எதுவுமே வந்து நீங்க பண்ண வேண்டாம், இந்த மாதிரியான கற்கள் போட்டா போதும், இந்த மாதிரி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு நீங்க எப்படி சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஆமா மேடம், கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திர பாகியத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்திர பாகியம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஒரு சில பிளானட் நான் ஏற்கனவே சொல்றேன், கேது கன்ஜெக்ஷன், ஒரு சில கன்ஜெக்ஷன் கேது இருந்தாருன்னா, அது போல வந்துட்டு சுக்கிரன் ரொம்ப கெட்டு போயிருந்தாருன்னா, புதன் ரொம்ப கெட்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் தடைப்படும். இல்லைன்ற காரணமே கிடையாது உங்களுக்கு. அந்த தடைப்படும் போது அவங்க இது போல பரிகாரம்னா நான் சொன்ன பாருங்க, இந்த புட்லூர் மாரியம்மன் கோவில், திருமுல்லவாயில் பச்சையம்மன் கோவில், திருவெண்காடு, ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர், இந்த 5 ஸ்தலமும் முடிந்த அளவுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க எங்கெங்கயோ போய் பரிகாரம் பண்ணலாம் வேண்டவே வேண்டாம். இந்த ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். இதுல வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. நம்பிக்கையோட செய்யுங்க. எப்பயுமே அரமனசோட எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. டெடிகேஷன் சொல்லுவோம், ஆத்மார்த்தமா நீங்க அவங்க கிட்ட ஒப்படைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம். இப்போ சில லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், கர்ப்பப்பை வளர்ச்சி இல்ல கர்ப்பப்பை ரொம்ப பெருசா இருக்கு, நீர்க்கட்டிகள் இருக்கு, கட்டிகள் இருக்குன்னு. சோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? இருக்கு மேடம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் நம்ம வந்துட்டு சொல்லலாம், ஸ்டோன்ஸ் சொல்லலாம். இதுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு. கர்ப்பப்பையில வீக்கா இருக்கு, அது போல சிலர் சொல்லுவாங்க தங்க மாட்டேங்குது சார் எனக்கு அப்படின்னு. இதுக்கு என்ன ஒரே தீர்வு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிளீன் பண்ணலாம் டாக்டர் கிட்ட சொல்லி. உங்களுக்கே தெரியும் அது. டிஎன்சி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன நீங்க செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருட்டிலேட்டட் ஸ்டோன் ஒன்று வரும். நான் திரும்பி ஸ்டோன் பேர் சொல்றேன், ருட்டிலேட்டட் ஸ்டோன். தமிழ்ல வந்துட்டு அந்த கல்லு பேர் வந்துட்டு முடிக்கல்லுன்னு பேர். ஸோ இந்த முடிக்கல்ல வந்துட்டு என்ன பண்ணுங்க,
ஒரு காப்பர் அந்த ஃபிளாஸ்க் வரும் பாத்தீங்களா, அதுல நைட்டோ இல்ல காலையில ஊற வச்சிடுங்க. அந்த கல்லை போட்டு ஒரு 5 கல்லே போடுங்க, கம்மி தான் அந்த கல் ருட்டிலேட்டட் ஸ்டோனோட. அதை ஊற வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நைட்டு தூங்கும் போது அந்த தண்ணியை குடிங்க. அதே போல ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க, கொஞ்ச நாள் கிடையாது, எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் கண்டினியூட்டி, தொடர்ச்சி வந்துட்டு முக்கியம். இதை வந்துட்டு ஒரு 3 மாசம் கண்டினியூவா நீங்க பண்ணுங்க. என்ன காரணம் இந்த கல்லுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ருட்டிலேட்டட் ஸ்டோன், தமிழ் அது பேர் முடிக்கல். உள்ள ஏதானா கிருமிகள் இருந்ததுன்னா இந்த தண்ணியை நீங்க குடிக்கும் போது அந்த கிருமிகள் வந்துட்டு அழிச்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த கர்ப்பப்பையை வந்துட்டு இதை சுத்தப்படுத்திடும். நீங்க கேட்கலாம், இது வந்துட்டு சயின்டிபிக்கலா ப்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் சயின்டிபிக்கலா ப்ரூவ் கிடையாது, எல்லாம் ஒரு நம்பிக்கை. ஆனா கண்டிப்பா நம்பி பண்ணும்போது இந்த புத்து மண்ணு தருவோம் நம்ம மருந்துன்னு சொல்லிட்டு, நம்ம சிவபகவானே நினைச்சு அந்த புத்து மண்ணை போடும்போது நமக்கு சரியாதான் ஆலியா. சோ நம்பிக்கை தான் முக்கியம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி இதுக்கு சுத்திகரிக்கிறதுக்கு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கட்டிகளுக்கு சார்? கட்டிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் மேடம், வைடூரியம் போடுங்க. ஏன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கேது பகவான் தான். கேதுவுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு மற்ற சேனல்லையும் சொல்லியிருப்பேன், உங்க சேனல்லையும் சொல்றேன். கேது பகவானுக்கு உகந்த ஒரே வழிபாடு விநாயகர் வழிபாடு தான். விநாயகருக்கு தேங்காய் உடைங்க, வியாழக்கிழமை மாசத்துக்கு ஒரு நாள் உடைங்க. உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா வாரம் வாரம் வியாழக்கிழமை உடைங்க. அது போல மாதத்துக்கு ஒரு நாள் விநாயகருக்கு தேங்காய் மாலை போடுங்க. நீங்க தேங்காய் மாலை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் போட்டு பாருங்க, உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பாதி இஷ்யூக்கள் நீங்க நினைச்சு வேண்டிட்டே போடுங்க. விநாயகர் எனக்கு இது போல ஒரு இது இருக்கு, நீ தீர்த்தவைன்னு போடுங்க. நீங்க இந்த தேங்காய் மாலை ஒரு 5 மாதம் நீங்க போடுறதுக்குள்ளேயே உங்க வயிற்று வலிக்கு கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கிடைக்குதோ கிடைக்கலையோ கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் சார் இப்போ வந்து வியாழக்கிழமை தேங்காய் உடைச்சு விநாயகர் கிட்டே வச்சிடணுமா சார்? இல்ல மேடம், நான் சொல்ற சூர தேங்காய். ஓ, விநாயகர்கிட்ட உடைங்க, சூர தேங்காய் உங்க தலையை போட்டுட்டு உடைச்சிருங்க. விநாயகருக்கு மாலையா போட்டுடுங்க, ஈஸியா கட்டலாம் மாலை, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் சார் இப்போ விநாயகர்ன்ற போது நிறைய பிளாட்லயோ இல்ல வீடுங்கள்ல வாசல்ல கற்பக விநாயகர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பண்ணலாமா? தாராளமா மேடம். விநாயகர்னு சொன்னீங்களா, முதல் கடவுள் மேடம். அவர் எந்த இடத்துல ஒரு செவுத்துல விநாயகர் இருந்தா கூட நீங்க அதுக்கு டெய்லி குங்குமம் வச்சு அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்துட்டு உருன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கு உரு ஏறிடும் மேடம், அதுக்கு ஒரு பவர் வந்துடும். அதனால எந்த ஒரு பொருளுமே நீங்க ரிப்பீட்டடா ஒரு விஷயம் செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிரும். எந்த விநாயகருக்கு வேணா செய்யலாம். மிக சிறப்பு சார், நன்றி சார். நன்றி மேடம்.